என்ன கஷ்டம் இல்ல. Praise the Lord. Praise the Lord. நல்ல மாலை நேரத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலே உங்கள் நடுவில் காணப்படும்படி பரலோகத்தின் ஆண்டவர் தந்த நல்ல கிருபைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். சந்தோஷம் உள்ளவர்கள் கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 69ஆம் சங்கீதம் 69ஆம் சங்கீதம் 33வது வசனம். ஒரு தடவை கூட வாசிங்க. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. கட்டுண்ட மெதுவா, அப்போ மெதுவா சொல்லுங்க. கட்டுண்ட தம்முடையவர்களை அவர் விடுவிக்கிறார். ஒரு தடவை கூட சொல்லுங்க. ஒரு தடவை கூட சொல்லுங்க. நான் இன்னைக்கு பேச போற செய்தி தேவ பிள்ளைகளின் சிறையிருப்பை திருப்பும் ஆண்டவர். சொல்லுங்க. மெதுவா மெதுவா பேசி பழகிட்டீங்களா? மெதுவா பேசுங்க. தேவ பிள்ளைகளின் சிறையிருப்பை திருப்பும் ஆண்டவர். நீங்க அந்த வசனத்துல பாத்தீங்களா? 69 சங்கீதம் 33வது வசனத்துல பாத்தீங்களா? கட்டுண்ட தம்முடையவர்கள் அப்படின்னா கட்டப்பட்டு கிடக்கிறது யாரு? பாவி இல்ல, துன்மார்க்கன் இல்ல, ரட்சிக்கப்படாதவன் இல்ல, அசுத்தன் இல்ல. கட்டப்பட்டு கிடக்கிறவன் யாரு? தம்முடைய ஆளு. அதாவது மேல இருந்து பார்க்கிறாரு. பார்க்கும்போ கட்டப்பட்டு கிடக்கிறதே என் பிள்ளை, வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறதே என் பிள்ளை. அப்போ கர்த்தர் என்ன செய்யறாரு? கட்டுண்ட தம்முடையவர்களை அவர் விடுவிக்கிறார். 7 பகுதிகளை நம்மளை சிறைப்படுத்த வாய்ப்புள்ள 7 காரியங்களை சொல்லி தேவன் நமக்கு தரும் விடுதலையும் கூட சொல்லிட்டு நாம ஜபிக்க போகிறோம். 1வது நம்மை சிறைப்படுத்த வாய்ப்புள்ளது பலவீனத்தின் சிறை. யோபுவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தை வாசிங்க. எவ்வளவு பெரிய பலவீனமா இருக்கும்னு நினைச்சு பாருங்க. 7 இந்த வியாதியை கண்ட ஆட்கள் 7 நாள் ஒரு வார்த்தை கூட பேசல. உண்மையிலே மௌனத்துக்கு விருது கொடுத்தா அவங்களுக்கு தான் கொடுக்கணும். மௌனத்துக்கு விருது கொடுத்தா அவங்களுக்கு கொடுக்கணும். 7 நாள் பேசாம இருந்திருக்கணும் இல்லையா? நம்மளால 7 நிமிஷம் கூட பேசாம இருக்க முடியாது. நம்மளால முடியாது. வந்து அவன் துக்கம், அவன் வேதனை, நெருக்கம் இவ்வளவு கொடியதுன்னு கண்டுட்டு அவங்க இவனுக்கு ஆறுதல் படுத்த கொண்டு வந்தனும் இல்லையா? வார்த்தை கொண்டு வந்த வார்த்தையே மறந்து போச்சினும் அவ்வளவு கொடிய துக்கமாயிருந்தது இவனுடைய துக்கம். இவனுடைய பிரச்சனை என்ன தெரியுமா? இவனை பிடித்திருந்தது பலவீனத்தின் சிறை. நான் பைபிள்ல உங்களுக்கு 6-7 மனிதர்களை காட்டித்தாரேன். அவங்க எவ்வளவு காலம் பலவீனத்தின் சிறையில இருந்தார்கள். நம்மளால முடியுமா அப்படின்னு ஒன்று யோசிக்கலாம். மார்க்கு 5ஆம் அதிகாரம் 25வது வசனம். எத்தனை வருஷம்? 12 வருஷம் பலவீனத்தின் சிறை. 1-2 ஆண்டு இல்லை. அந்த பெண்மணிக்கு நோய் வந்த அன்னைக்கு குழந்தைய கொண்டு 1ஆம் கிளாஸ்ல விட்டிருந்தா இப்போ குழந்தை எத்தனைல படிக்குது? +2. நோய் வந்து எத்தனை வருஷம் ஆச்சு?
12 வருஷம் சும்மா இருக்கல்ல, கண்டுக்கிடாம விடல்ல. எல்லா மருத்துவர்களையும் போய் பார்த்தாச்சு. டாக்டர்மாரு மாறி மாறி தங்கள் மருந்துகள் எல்லாம் இந்த உடம்புல பரிசோதனை பண்ணி பார்த்து ஒரு மாற்றமும் இல்லை. 12 ஆண்டுகள் பலவீனத்தின் சிறை. 2 லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 16வது வசனம். 18 வருஷ பலவீனத்தின் சிறை. முதல்ல உள்ள எத்தனை வருஷம்? 12 வருஷம். இது 6 வருஷம் சீனியர். யோவான் 5ஆம் அதிகாரம் 5வது வசனம். யம்பா 12 18 38 வருஷம். அவன் சொல்றான், இனி 2 வருஷம் கூட ஆனா எனக்கு நோய் பிடிச்ச எத்தனை வருஷம் ஆகும்? 40 வருஷம் ஆகும். அப்போஸ்தல நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 22வது வசனம். பன்னிரண்டு 18 38 40 இவங்க எல்லாரும் இருந்தது ஒரே சிறை. என்ன சிறை? என்ன சிறை? பலவீனத்தின் சிறை. நான் நியாயமா இங்க நின்று ஒரு கேள்வி கேட்கிறேன். நியாயமா கேட்கிறேன், ரொம்ப மெதுவா கேட்கிறேன். 12 வருட சிறையிருப்பை ஒரு நொடியில உடைக்க, 18 வருட சிறையிருப்பை ஒரு நொடியில உடைக்க, 38 வருட சிறையிருப்பை ஒரு நொடியில உடைக்க, 40 வருட சிறையிருப்பை ஒரு நொடியில உடைக்க என் தெய்வத்தால் முடியுமானா இந்த ராத்திரி உங்க பலவீனத்தின் சிறையிருப்பு இப்போ உடையுதுன்னு இருக்கிற இடத்துல கை தட்டி நல்ல கை தட்டணும். இனி அந்த பலவீனம் உங்களை பிடிக்க முடியாது. இனி அந்த பலவீனம் உங்களை தொட முடியாது. இனி அந்த பலவீனம் உங்களை நெருங்க முடியாது. எங்க இருந்தாலும் கை தட்டி பெற்றுக்கோ அந்த விடுதலையை. உடரபலபலபலபா சத்தரபலபா. அந்நிய பாஷை அடையாளம் பெற்ற அத்தனை பேரும் அந்நிய பாஷை பேசுங்க. வாயை திறந்து ஆவியில பேசுங்க. ராகா ஷாகாலா ரீஹதாரபா. ರೇದರಂದಲಾದರಂದ ರೀದರಂದಲಾದರಂದ ಶಂದರಂದ ಪ್ರೌಢವತ್ತನಾದನ ಊಡಬಂದಲಾದರಂದ ರೀದನ ಅಂದಲ್ಕಮನ ಗಮಕತ್ತನಾದನ அல் காந்தராதியா அல் பந்தராதியா. சில பலவீனத்தின் ஆவிகள் ஓடுகிறது. உங்க குடும்பத்தை திட்டம் போட்டு பலவீனப்படுத்தல அந்த வல்லமை முறியுது. நல்ல கைதட்டணும். 2 நிமிஷம் அந்நிய பாஷை பேசுங்க. இப்பொழுது ஒரு விடுதலையை பார்க்கிறேன். இந்த மைதானம் மொத்த அபிஷேகம், இந்த மைதானம் மொத்த தேவ பிரசன்னம் இருக்கிற இடத்தை மறந்து கண்ணை மூடி கை தட்டி பெற்றுக்கோ. கட்டுண்ட தம்முடையவர்கள் இப்பொழுது விடுவிக்கப்படுகிறார்கள். சிறை வைத்த பலவீனம் உடையுது. சிறை வைத்த பலவீனம் உடையுது. சிறை வைத்த பலவீனம் உடையுது. கண்ணை மூடி கையை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க. உடாரா பக்கத்தானா பக்கத்தானா அல்காரா பத்தாரா அந்தாரா கந்தாரா. அது எவ்வளவு கொடியதா இருந்தாலும் இப்பொழுது உடைகிறது.
என்ன பயங்கர தேவ பிரசன்னம் இல்லை. 2 நிமிஷம் ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. 2 நிமிஷம் அந்நிய பாஷையில் ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அந்த பலவீன சிறையிருப்பு இந்த ராத்திரியோட முடிகிறது. அந்த பலவீன சிறையிருப்பு இந்த ராத்திரியோட உடைகிறது. கர்த்தர் உங்க சிறையிருப்பை திருப்புகிறார். நீ கட்டுண்டிருந்தாலும் நீ தேவ பிள்ளை. ஒன்று பலவீனத்தின் சிறை, 2 யோபுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தை மறுபடியும் கையில் எடுங்க. 19வது வசனத்தை வாசிங்க. இழப்புகளின் சிறை. 1 பலவீனம் சிறை வைத்து விட்டது. இப்போ 2 இழப்புகள் சிறை வைத்து விட்டது. அந்த 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை பாருங்க. சபேயர் வந்து விழுந்தார்கள். 15வது வசனத்திலிருந்து பாருங்க. தேவனிடத்திலிருந்து அக்கினி புறப்பட்டு வந்தது. 17வது வசனத்தை பாருங்க. கல்தேயர் வந்து விழுந்தார்கள். 4 பக்கத்துல இருந்து தாக்கப்படுகிறான். நமக்கு ஒரு பக்கத்துல 2 பிரச்சனை வரும்போது என்னை என்னத்துக்கு வைத்திருக்கிறீர், என்னை எடு ஆண்டவரே, ஒன்னில் நீர் யாருன்னு அவனுக்கு காட்டி கொடும், இல்ல நான் யாருன்னு உமக்கு காட்டி தருவேன். நீங்க இங்க இல்லையோ, முறைச்சு பாக்குதேனா, நீர் யாருன்னு அவனுக்கு காட்டி கொடும், இல்லைன்னா நான் யாருன்னு உமக்கு. அவனுக்கு இழப்பதற்கு ஒன்றும் இல்லை. பார்த்தீங்களா, எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு. ஒரு ஆளு 25 லட்சம் ரூபாய் சிட்டி கட்டினார. சிட்டி கட்டி அவர் என்ன நினைச்சாரோ, மனைவிக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும். யாருக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க நினைச்சிருக்காருன்னு பாருங்க. யாருக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்? மனைவிக்கு. நம்ம வாழ்க்கை டெய்லி சர்ப்ரைஸ் ஆகும். மனைவிக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு சொல்லி 25 லட்சம் ரூபாய் சிட்டி போட்டதை மனைவிட்ட சொல்லல. என்ன நினைச்சிருக்காரு? சிட்டி வாங்கின உடனே மனைவிட்ட போய் சொல்லணும், இங்க பாரு 25 லட்சம் சம்பாதித்து விட்டேன். ஆண்கள் அப்படிதான். 500 ரூபா பாக்கெட்ல இருந்து களைஞ்சா சொல்ல மாட்டேன். ஆனா 10 ரூபா லாட்டரி அடிச்சா வீட்டில் வந்து 5 தடவை சொல்லுவேன். இழப்புகளை சொல்ல மாட்டேன். இப்போ 25 லட்சம் அடைச்சு முடிஞ்சு சிட்டி பொழிஞ்சு. சிட்டி பொழிஞ்சு. சிட்டி வாங்கினா இல்லையா, அவன் முங்குனான். இந்த ஆளுக்கு நிற்க வழி இல்லை. அங்க வாங்கி இங்க வாங்கி புரட்டி புரட்டி அடைச்சது. வீட்டில் வந்து பேசாம உட்கார்ந்துருக்கிறாரு. இப்போ மனைவி கேட்குது ஏன்னு. உடனே இந்த ஆள் எல்லாம் சொல்றாரு, சர்ப்ரைஸ் வச்சிருந்தேன் பொழிஞ்சு போச்சுன்னு சொன்ன உடனே மனைவி சொல்லிச்சான், 25 லட்சம் போனா ஆண்டவர் 50 லட்சம் தருவாருன்னு. அந்த ஆள் என்னட்ட சொன்னாரு, பாஸ்டர் அன்னைக்கு என் மனைவி அப்படி ஒரு வார்த்தை சொன்னதுனால நான் இன்னைக்கு உயிரோட இருக்கேன். அவனுக்கு நீ இழக்க ஒண்ணுமே இல்லை. ஆடு மாடுகள் போச்சு, கழுதை போச்சு, ஒட்டகங்கள் போச்சு. சரி, எல்லாம் போனதப்பா விடுங்க. 24 மணிக்கூருக்குள்ள 10 பிள்ளைகளும் போச்சு.
இனி இந்த உலகத்துல உண்டுன்னு சொல்ல அவனுக்கு ஒண்ணுமே இல்லை. சரி, உடம்பு இருக்கு இல்லையா, உடம்ப வச்சு பிழைச்சுக்கிடலான்னு பார்த்தா உடம்பும் போச்சு. இப்படி ஒரு இழந்தவனை நீங்க உலகத்திலே பார்த்திருக்க முடியாது, உலகத்திலே பார்த்திருக்க முடியாது. 24 மணிக்கூருக்குள்ள காதுல வந்த செய்தி எல்லாம் மோசமான செய்திகள். 24 மணிக்கூருக்குள்ள காதுல கேட்கிற செய்தி எல்லாம் அவனை பயப்படுத்துகிறது. கேட்கிற செய்தி எல்லாம் அவனை உடைக்கிறது, எல்லாம் அவனை வேதனைப்படுத்துது. அவன் ஆண்டவர்கிட்ட சொல்றான், இன்னும் உயிர் மட்டும், இன்னும் என்ன மட்டும் இருக்கு? உயிர் மட்டும் இருக்கு. நான் ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தேன். பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கோம். மழைன்னா பயங்கர மழை, தாங்க முடியாத மழை. நான் ஆட்கள்கிட்ட சொன்னேன், யாரும் நனைய வேண்டாம், ஒவ்வொரு இடங்கள்ல ஒதுங்கி நில்லுங்க, நான் பேசுறேன் அப்படின்னு சொன்னேன். கூட்டம் முடிஞ்சு ஆமேன்னு சொன்ன உடனே ஒரு பெண்மணி 2 பிள்ளைகளை தூக்கிட்டு வந்து, இந்த கன்வென்ஷன் வச்ச ஆட்கள் என்ன பண்ணிருக்கு தெரியுமா? 1 கிலோமீட்டர் தூரம் வர பாக்ஸ் வச்சிருக்கு. ஒரு பெண்மணி 2 பிள்ளைகளையும் ராத்திரி 8:30 மணிக்கு ஆற்றுக்குள்ள தூக்கி போட்டுட்டு தானும் சாகணும்னு சொல்லி ஆற்றுக்கு பக்கத்துல போயிருக்கு. ஆற்றுக்கு பக்கத்துல போகும்போது இது ஒன்றும் தெரியாம, ஆட்கள் மழை ஆனதுனால கிரவுண்டில் ஆட்கள் இல்லை, ஒரு அந்த சன்சைடு கீழே நின்று ஆட்கள் வசனத்தை கேட்டுட்டு இருக்கணும். அப்போ நான் பேசிட்டு இருக்கேன், நீ மறிக்க தேவையில்லை, கர்த்தர் உன்னை நேசிக்கிறார், நீ யாரா இருந்தாலும் வா, கர்த்தர் உனக்கு புதிய வாழ்க்கை தருகிறார். அந்த பெண்மணி அதை கேட்டுட்டு அந்த அந்த இடத்துக்கு, அந்த மீட்டிங் முடிஞ்ச உடனே அங்கே வந்து சேர்ந்து அந்த பெண்மணி சொல்லிச்சு, அப்போ அந்த வார்த்தை மட்டும் என் காதுல கேட்கலன்னா நான் 2 பிள்ளைகளும் அழிஞ்சிருப்போம். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. எந்த இழப்புகளை சந்திச்சாலும் நீங்க வாழணும். என்ன, வருமானத்தை இழந்தாலும் வாழணும், குடும்பத்தில் இருக்கிற எல்லாம் இழந்தாலும் வாழணும், எல்லாம் கைவிட்டு போனாலும் நீ வாழணும். ஏன்னா நீ ஆராதிக்கிறவர் எல்லாம் திருப்பி தர வல்லமையுள்ள தேவன். ஒன்னு கை தட்டி, ஒன்னு வாயை திறந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. நீங்கள் ஆராதிக்கிறவர், சகோதரா நீ ஆராதிக்கிறவர், சகோதரி நீ ஆராதிக்கிறவர். உன் வீட்டை விட்டு இழந்து போன எல்லாம் 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 2 மடங்காக திருப்பி தர வல்லவர். ஒன்னாவது சிறை பலவீனத்தின் சிறையிருப்பு, 2வது சிறையிருப்பு இழப்புகளின் சிறையிருப்பு, 3வது சிறையிருப்பு தனிமையின் சிறையிருப்பு. என்ன பிரச்சனை வந்தாலும் பக்கத்தில் உட்காந்து பேச 2 பேர் உண்டுன்னா நமக்கு ஒரு ஆறுதல் தானே. சிங்க கூட்டுக்குள்ள இருந்து யார்கிட்ட பேசகு, வாட் இஸ் யுவர் நேம்னு கேட்டால் அதை என்ன சொல்லும், ஹவ் ஓல்ட் ஆர் யூன்னு கேட்டால் அதை என்ன சொல்லும். அது ஒரு உருமகம். அந்த உருமக்கத்திலே நம்ம தனிமையின் சிறை. என் உள்ளத்தில் இருக்கிற வேதனையை நான் சொன்னா அதை புரிஞ்சு கிடக்கு உலகத்தில் ஆளே இல்லை. நான் எவ்வளவு பாடுபடுறேன்னு ஒரு ஆள்கிட்ட சொல்லலான்னு பார்த்தா அது யாருக்குமே புரியாது. என் துன்பத்தின் அளவுகள் உலக மனுஷனுடைய கையில இருக்கிற எந்திரத்தினால் அளக்கத்தக்க அளவல்ல, அதை தாண்டி போய்விட்டது. நான் ஊழியம் செய்கிறேன், நான் ஜெபிக்கிறேன், நான் பாடுபடுறேன், நான் பிரயாசப்படுறேன். இந்த ஒரு ஆயுசுல கர்த்தருக்காக என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் நான் செய்கிறேன். அப்படி இருந்தும் எனக்குள்ள இருக்கிற வேதனையை சொன்னா இன்னொரு மனிதனுக்கு புரியாத அளவில் நான் வேதனைப்படுறேன்.
தனிமையின் சிறை. மனைவி சொல்லுது, உன் சுவாசம் எனக்கு அருவருப்பாயிருக்கிறது. தனிமையில உட்கார்ந்து ஒரு ஓட்டை எடுத்து வச்சு உடம்புல சுரண்டி சுரண்டி அவன் சொல்றான், புழுக்களே என் சகோதரர்களும் சகோதரிகளும், பூச்சிகளே என் தாயும் என் தகப்பனும். தனிமைதானே ரொம்ப கொடியது இல்லையா? தனிமைதானே ரொம்ப கொடியது. ஒருத்தனை செய்யாத குற்றத்துக்காக 38 வருஷம் ஜெயிலில் போட்டணும். செய்யாத குற்றத்துக்காக எத்தனை வருஷம்? 38 வருஷம். அவன் ஃப்ரெண்டு வெளியே கிடந்து இவனுக்காக கோர்ட்டுக்கு போய் பேசுகிறான். அவன் தப்பிச்சே இல்லை, அவன் தப்பிச்சே இல்லை, ஆதாரங்களோட பேசுகிறான். அது என்ன? கற்பழித்து கொலை பண்ணின கேஸு. இவன் அந்த தப்பை செய்யலைன்னு நிரூபிக்க 38 ஆண்டு ஆச்சு. 38 ஆண்டு தாண்டி இவனை திறந்து விடணும். வெளியே வாரான். 38 ஆண்டு தாண்டி சொல்லுது, இவன் நிரபராதியாகும், இவனை தெரியாம ஜெயிலில் போட்டுட்டோம். வாழ்க்கை மொத்தம் முடிஞ்சு போச்சு இல்லையா? ஏன்னா பேப்பர்ல ஃப்ரண்ட் பேஜில் வந்திருக்கும். இனி சமூகத்தில் தலகாட்ட முடியாது, உலக மனுஷனுக்கு முன்ன வாழ முடியாது. இவன் நிரபராதின்னு சொல்லி வெளியே வரான். வெளியே வந்த உடனே பத்திரிகையாளர்கள் எல்லாம் இவன்கிட்ட ஓடி வராங்க. ஓடி வந்து இவன்கிட்ட சொல்றாங்க, என்ன செய்ய போற? வழக்கு தொடர போறியா? ஏன்னா இவன் வழக்கு தொடர்ந்தா கோடிக்கணக்கில் பணம் கிடைக்கும், மான நஷ்டம் அப்படி இப்படின்னு சொல்லி பணம் கிடைக்கும். வழக்கு தொடர போறியான்னு கேட்ட உடனே அவன் சொல்றான், இல்ல நான் 38 வருடத்துல 2 பாடம் படிச்சேன். 38 வருடத்துல 2 பாடம் படித்தேன். அவங்க திருப்பி கேட்கணும், என்னெல்லாம் 2 பாடம் படித்தேன்? அவன் சொல்கிறான், நான் ஜெயிலுக்கு போகணுன்னு எனக்கு பாட்டு சுத்தமாக வராதுன்னு. ஜெயிலுக்கு போகும்னு என்ன ஒரு மாதிரி பார்க்குது. ஏன்னா ஜெயிலுக்கு போகும்னு பாட்டு சுத்தமாக வராது. இப்போ நான் நல்லா பாடுவேன். இப்போதான் நல்லா பாடுவேன். 2ஆவதவன் சொல்றான், கடந்த 38 வருஷமா நான் ஜெபிக்கவும் படித்தேன். என்னெல்லாம் படிச்சிருக்கேன்? பாடவும் ஜெபிக்கவும். அப்போ தனிமையா இருந்தா என்னெல்லாம் படிச்சலாம்? பாடவும் ஜெபிக்கவும், பாடவும் ஜெபிக்கவும். பார்த்தீங்களா? தனிமையின் சிறையில் அவனை கொண்டு வச்சு 2 பாடம் சொல்லி. நம்ம அண்ணா கேட்போம், ஏன் ஆண்டவரே என்னை மட்டும் புரிந்து கொள்ள ஆட்கள் இல்லை? ஏன் ஆண்டவரே நான் சொன்னா மட்டும் அவளுக்கு புரியல? ஏன் ஆண்டவரே? நான் தமிழ்ல தானே பேசுறேன் இல்லையா? ஏன் ஆண்டவரே நீர் சொல்லிக் கொடுக்கப்படாதா நான் இவ்வளவு பாடுபடுறேன்னு? நீர் சொப்பனத்திலேயாவது தரிசனத்திலேயாவது போய் பாடுபடுத்தப்பட. உங்களுக்கு தெரியுமா அவன் சொப்பனத்தில் எவ்வளவு பாடுபட்டு இருக்கான்னு? ஏற்கனவே நீர் தரிசனத்திலேயாவது பேசக்கூடாதா? நான் தனிமையா கிடந்து உழன்று வேதனைப்படுறது நமக்கு பிரியம் இல்லையா? தனிமையின் சிறை. நீங்க நேரம் கிடைக்கும் இந்த 64 புஸ்தகத்துல தனிமைப்பட்ட மனுஷர்களுக்கு வரலாறு படிக்கணும். எதை படிக்கணும்? தனிமைப்பட்ட மனிதர்களுக்கு வரலாறு படிக்கணும். 1, யோசேப்பு தனிமையில சிறையில கிடந்த காரணத்துக்காக உயர்த்தப்பட்டவன். 2, தானியேல் தனிமைப்படுத்தப்பட்டதனால் உயர்த்தப்பட்டவன். 3, யோபு தனிமைப்படுத்தப்பட்டதனால் உயர்த்தப்பட்டவன். வெளிப்படுத்தின விசேஷம் நம்ம கையில வர காரணம் என்ன தெரியுமா? யோவான அப்போஸ்தலனை பிடிச்சு பத்மு என்கிற தீவுல தனிமையா போட்டப்போ வெளிப்படுத்தின புஸ்தகமே நம்முடைய கையில வந்ததானா? தனிமையின் சிறைகள் சில நேரம் நல்லது, அதை கர்த்தர் உடைக்க முடியும். தேவ பிள்ளைகள் சிறை வைக்கப்படுகிறார்கள். 1வது சிறை பலவீனத்தின் சிறை, 2வது சிறை இழப்புகளின் சிறை, 3வது சிறை தனிமையின் சிறை. ஆட்கள் ஏன் எப்போ மொபைலை கிண்டிகிட்டே இருக்கணும்? ஏன்னா ஒரு தனிமை உணர்வு. என்ன உணர்வு? ஒரு தனிமை உணர்வு. ஏன் ஒரு வாழ்க்கையில் இதுவரை கண்டுட்டு இல்லாத ஆட்களுக்கு மொபைல் எடுத்துக்கிட்டு ஹாய்ன்னு அனுப்பணும்?
இந்த பக்கத்துல ஒரு சம்பவம் நடந்து, ஒரு பையன் வாட்ஸ்அப்ல ஓடி ஒரு பெண்மணியை தேடி கண்டுபிடிச்சிருக்கான். அவன் 11ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருக்கும்போ அந்த பெண் பிள்ளை வாட்ஸ்அப்பில் பேசுறதெல்லாம் செம இங்கிலீஷ். அப்போ இவன் கேட்டிருக்கான், வேர் ஆர் யூ ஃப்ரம்? அப்போ அந்த பெண் பிள்ளை சொல்லியிருக்கான், ஐ ஆம் ஃப்ரம் கம்போடியா. ஐ ஆம் ஃப்ரம் கம்போடியா. மேப்பில் எடுத்து வச்சு கம்போடியான்னு தேடி பார்த்தா என்னன்னு தெரியாது, எங்கே கிடக்குன்னு தெரியாது. அவன் அடித்து மின்னி இருக்கான். அப்புறம் கம்போடியாவில் உள்ள பெண்ணிடத்தில் காதலில் விழுந்து பிரிக்க முடியாத அளவில் ஒட்டி போன பிறகுதான் தெரியுது அந்த கம்போடியா அண்டோட்டுக்கு பக்கத்தில். யூ அண்டர்ஸ்டாண்ட்? அப்பதான் எனக்கே தெரிஞ்சு அண்டுகோட்டுக்கு பக்கத்தில் ஒரு கம்போடியா இருக்குன்னு. அப்ப தேவ பிள்ளைகளை சிறைப்படுத்துகிற 3வது சிறை தனிமையின் சிறை. 4வது தேவ பிள்ளைகளை சிறைப்படுத்துகிற 4வது சிறை ஆவிகளின் தாக்குதல் என்னும் சிறை. என்ன தாக்குதல்? ஆவி தாக்குதல். அசுத்த ஆவிகள் சில குடும்பங்களை திட்டம் போட்டு தாக்க தொடங்கும். உன் வீட்டுக்குள்ள ஒரு மரணம் வரும் வரை ஓய மாட்டேன். இந்த பிசாசு எல்லாம் வெளிப்படும்போது சொல்றதை பார்த்துருக்கீங்களா? இங்க கொண்டுதான் போவேன். கடைசியில் ஒன்றும் இல்லாம போகும். ஆனா ஸ்டார்டிங்ல என்ன சொல்லும்? கொண்டுதான் போவேன். சில குடும்பங்களை சத்துரு சிறைபிடிச்சு வைப்பான். அந்த வீட்டுக்குள்ள தூங்க முடியாது, அந்த வீட்டுக்குள்ள ஜெபிக்க முடியாது, அந்த வீட்டுக்குள்ள எப்போ சண்டாதம் நடக்கும், அந்த வீட்டுக்குள்ள எப்போ பிரச்சனை. வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே தற்கொலை எண்ணம், நான் எனக்கு ஏன் வாழணும் அப்படிங்கிற எண்ணம் அந்த வீட்டை சிறைபிடித்து வைத்திருக்கிறது அந்தகார வல்லமைகள். இந்த ராத்திரி கூட்டத்தோட ஆவிகளை கர்த்தர் உடைக்க போகிறார். கை தட்டி யாரையோ விட்டு தற்கொலை எண்ணங்கள் ஓடுகிறது, யாரையோ விட்டு ஓடுகிறது. அடிக்கடி மரிக்கணும். கண்ணை மூடி பிடி, கர்த்தருடைய அக்கினி. கண்ணை மூடி பிடி, கர்த்தருடைய வல்லமை. நீ வாழணும், நீ பிழைத்து பெருகி. அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே இருக்கிற சமாதானம் போகுது, அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே இருக்கிற சந்தோஷம் போகுது. நிசாரமான காரியத்துக்கும் பெரிய சண்டை, மாறி சாபம், மாறி நீ விளங்க மாட்டேங்கிறது, மாறி சத்தம் போட்டு சபிக்கிறது. புருஷனை சபிக்கிற மனைவி, மனைவியை சபிக்கிற புருஷன், 2 பேரும் சேர்ந்து சபிக்கிற பிள்ளைகள். பிரச்சனை உங்களிடத்தில் இல்லை. அந்த வீடு சத்துருவால் சிறை பிடிக்கப்பட்டிருக்கிறது, அந்த கூடாரம் சத்துருவால் சிறை பிடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாள் மாலையிலே சிறை பிடிக்கப்பட்ட தம்முடையவர்களை கர்த்தர் அவிழ்த்து விட போகிறார். 2 நிமிஷம் கை தட்டணும். அத்தனை பேர் 2 நிமிஷம் கை தட்டுங்க. உடகடகல் கமனவைட பிரௌடபத்தநாதனா அல் காந்தராதிய கந்தல் கபரபலமா. நல்ல வாயத்திறந்து நல்ல அந்நிய பாஷை பேசி நல்ல ஆவியில நிரம்பி போராடுக. இந்த ராத்திரி இந்த கூட்டம் முடியும் போ கர்த்தர் அந்த சிறையிருப்பு அவிழ்க்கணும். இந்த கூட்டம் முடியும் போ இருள் விலகி ஓடுகிறது. உங்க புத்தியில வெளிச்சம், உங்க சிந்தையில வெளிச்சம். அந்தகாரப்பட்டு போன புத்தியை கர்த்தர் வெட்டி போடுகிறார். ஒரு பிரகாசம் வருகிறது.
ரூடபதன் பிரௌடபத்தநாதனா அல்கமன கந்தர பலபலபலமா. எவ்வளவு சத்தம் உயர்த்த முடியுமோ 2 நிமிஷம் நல்ல வாயை திறந்து நல்ல சத்தம் உயர்த்தி ஆவியில போராடுங்க. அந்தரா ரகந்தரா ரியாந்தரா அல்கந்தரா பிரௌடபத்தநாதனா ரெந்தல் கபரபலபலபலமா. நல்ல சோத்திரம் சொல்லுங்க. வீட்டுக்குள்ள தேவ பிரசன்னம் இறங்குது. நல்ல சோத்திரம் சொல்லுங்க. வீடை சுற்றி தெய்வ தூதர்கள் இறங்குகிறார்கள். நல்ல சோத்திரம் சொல்லுங்க. கிருபை வீட்டுக்குள்ள பாயுது. என் கண்ணை மூடி பச்சுக்கோ பச்சுக்கோ. தடுக்காத தடுக்காத. ராக்கா ஷாக்கா லாக்கா தாரா வீபா கந்தாரியோ அல்கந்தரா. ஆவியானவர் பலமா இறங்குறாரு. கண்ணை மூடி பச்சுக்கோ பச்சுக்கோ. அபிஷேகம் நல்ல ஆவியில போராடுங்க. 2 நிமிஷம் கூட அந்நிய பாஷை அடையாளம் பெற்ற அத்தனை பேரும் நல்ல ஆவியில போராடுங்க. ரிபா லகதன கமகதன கடகத்தன உடந்தர பிரௌடபத்தநாதன அல் காந்தர அல் பந்தர பிரௌடபத்தர ரியந்தர சந்தர சத்தர ரெந்தல் கனாத்தன அல் ஹந்தர பலபலபலபா உடந்தர பலபலபலபா ரியந்தர பலபலபலபா ரெந்தல் கபரபலபா. நீ வாழணும். அந்த மரண எண்ணம் இனி வராது. அந்த சாவு எண்ணம் இனி வராது. வெட்டுறது ஆவியானவர். ஆவியானவர் ஒரு தூதனை அனுப்பி வேரோட வெட்டுகிறார். தெரியுமா? எந்த வீட்டுக்குள்ள இருக்கும்போது ஜபிக்க முடியலையோ அந்த வீட்டுக்குள்ளதான் நம்ம ஜபிக்கணும். அப்பதான் நம்ம ஜெயிக்கிறோம். எந்த வீட்டுக்குள்ள பைபிள்ல ஒரு அதிகாரம் வாசிக்க முடியலையோ அந்த வீட்டுக்குள்ளதான் நம்ம வாசிக்கணும். அப்பதான் நாம ஜெயிக்கிறோம். ஆவிக்குரிய பிரகாரமா வீட்டுக்குள்ள எதை செய்ய முடியலையோ நாளையில இருந்து அதை செய்ய தொடங்கணும். அப்பதான் நாம வெற்றி பெறுகிறோம். சத்துரு வெற்றி பெற இடம் கொடுக்காத பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். அப்பொழுது அவன் பிழைக்கணும். பிள்ளைகளுக்காகவோ புருஷனுக்காகவோ மனைவிக்காகவோ இல்லை, கர்த்தருக்காக பிழைக்கணும். நான் வாழ்றது என் மனைவிக்கு வேண்டி, நான் வாழ்றது என் புருஷனுக்கு வேண்டி, நான் வாழ்றது என் பிள்ளைகளுக்கு வேண்டி அப்படி இல்லை. நான் வாழ்றது தேவநாம மகிமைக்காக. நான் பிழைத்திருப்பேன். கையை உயர்த்தி ஜெபிங்க. இனி அந்த மரண எண்ணம் வராதுன்னு உயர்த்தி ஜெபிங்க. யாரோட ஆவியானவர் பேசுறாரு? ஒரு துள்ளி கண்ணீர் விட முடியுமா உனக்கு இப்போ விடுதலைன்னு? அந்த எண்ணம், என்னால முடியலைங்கிற எண்ணம், என்னால பிழைக்க முடியலைங்கிற எண்ணம், எனக்கு வாழ பிடிக்கலைங்கிற எண்ணம், எப்படியாவது என் உயிரை எடுத்தா நல்லா இருக்குமேங்கிற எண்ணம் இந்த ராத்திரியோட சிந்தனை விட்டு போகுது. இனி ஒரு தடவை கூட அது உனக்கு வராது. ஊக்கமா ஜெபிங்க. அத்தனை பேரு வாயை திறந்து போராடி ஜெபிங்க. இந்த மைதானத்தை தேவ பிரசன்னம் தாக்குகிறது. தேவ பிரசன்னம் இந்த மைதானத்தை மூடுகிறது. தேவனுடைய வல்லமை இந்த கூடாரத்தில் வந்து விடுகிறது. ரிபா நகதன கமதன அனகதன கமல் கதன அந்தூரவத்தன பிரௌடபரபலபா ரெந்தல் கபரபலபா சந்தரபலபா ரியந்தரபலபா ரெந்தரபலபரபலபா உடாரபா கதாரபா. பிரச்சனைக்கு நடுவில் வாழ்ந்து பழகணும்னு. சிங்கக்கூட்டில் வாழ முடியும்னா எங்க? சிங்கக்கூட்டில் வாழ முடியும்னா நான் ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ண போனப்போ சிங்கக்கூட்டில் தானியல்னு சொல்லி 5 பாயிண்ட்களை சொன்னேன்.
5 பாயிண்ட் சொல்லி பிரசங்கத்தை முடித்தேன். கூட்டம் முடிஞ்ச உடனே ஒரு ஆள் ஓடி வந்தார். ஓடி வந்து சொன்னார், சிங்கக்கூட்டில் ஒரு மனுஷன் இப்படின்னு சொல்லி 5 பாயிண்ட் இவ்வளவு தெளிவாக நான் இதுவரை கேட்டதில்லை அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டார், நீங்கள் சிங்கக்கூட்டில் கிடந்துட்டுண்டோன்னு. நான் சொன்னேன், இல்லை. நான் இல்லைன்னு சொன்னதோட பிரச்சனை முடியலை, இனி எனக்காகும் ஆசை. ஏன்னா நம்மள்கிட்ட ஒரு ஆள் சிங்கக்கூட்டில் கிடந்திருக்கா அப்படின்னு கேட்குறாருன்னா, ஒருவேளை அவர் எல்லாம் சர்க்கஸில் வேலை செஞ்சாரோ அப்படிங்கிற ஒரு 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 எண்ணம் நமக்கு வருது இல்லையா? அவர் அப்படி சொல்லிட்டு நீங்கள் சிங்கக்கூட்டில் கிடந்தீங்களா, நான் இல்லைன்னு சொன்னோன்னு அவர் சேக்கன் இருந்துட்டு நல்லா இருந்துன்னு சொல்லிட்டு போனார். அவர் போன பிறகு எனக்குள்ள எண்ணம், இன்னும் இந்த மனுஷன் வல்லும் சிங்கக்கூட்டில் கிடந்து காணும்போது தான் திருப்பி கூப்பிட்டேன். நம்ம பதில் அறியலைன்னா பின்னும் நமக்கு யோசனை வந்துட்டே இருக்கும். சரி, அவர்கிட்ட கேட்காம விட்டோமே. நான் கேட்டேன், நீங்கள் சிங்கக்கூட்டில் கிடந்துட்டுண்டா? அப்போ அவர் சொன்னார், 18 வருஷமா சிங்கத்தை விட குடும்பம் நடத்திட்டு இருக்கேன்னு. சரி, நல்லா சிரிக்கிறீங்க. என்ன கர்த்தர் நல்லவர். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, உற்சாகத்தோடு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்படியே ரோட்டில் கடங்கிட்டு நடந்து 4 பேர்கிட்ட பேசி ஒரு 4 போய் கிடச்சுன்னா நல்லது. வீட்டுக்குள்ளே கால் வைக்க தோணலை, வீட்டுக்குள்ளே போய் உட்கார தோணலை, வீட்டுக்குள்ளே போனால் ஒன்றுமே தோணலை, வீட்டுக்குள்ளே சுத்தமாக தேவ பிரசன்னம் இல்லை. உங்கள் வீடு சத்துருவால் கைது செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ராத்திரி இங்கே இருந்து ஜெபம் பண்ணும்போ சத்துருவால் கைது செய்யப்பட்டவன் பிள்ளை, சத்துருவால் கைது செய்யப்பட்டவன் வீடு தேவ பிரசன்னத்தால் நிரப்பப்படுகிறது. இனி வெட்கப்படப்படாதுன்னு 2 நிமிஷம் கை தட்டி ஆண்டவரை உயர்த்துங்க. நல்ல வாதரந்து நல்ல கை தட்டி நல்ல ஆவியில நிரம்பி தெய்வத்தை ஒன்று உயர்த்துங்க. உடபந்தர பிரௌடபந்தர அல்கந்தரியாந்தர சந்த சத்தரபா ரெந்தல் கமந்தர கந்தல் கனாதியா அல் காந்தராதிய பிரௌடபத்தரபலபா. உங்க வீடு முழுக்க நிரம்பின தேவ பிரசன்னம். உங்க புருஷன் விடுவிக்கப்படுகிறார், உங்க மனைவி விடுவிக்கப்படுகிறார்கள், உங்க பிள்ளைகள் விடுவிக்கப்படுகிறார்கள். உங்க வீட்டுக்குள்ள ஒரு வெளிச்சம் வருது, உங்க வீட்டுக்குள்ள வெளிச்சம் வருகிறது, உங்க வீட்டுக்குள்ள வல்லமை வருகிறது, உங்க வீட்டுக்குள்ள தேவகரம் பாய்கிறது. உங்களுக்கு தெரியுமா, இந்த திருடன் வீட்டில் யாரி கண்ணமிட்ட திருடக்கு எந்த வீட்டை திருடலான்னு பார்த்துட்டு நடப்பான் இல்லை, அது மாதிரி அசுத்த ஆவிகள் பார்த்துட்டு இருக்கு. எந்த இருதயத்தில் ஏறலாம், எந்த பிள்ளைக்கு மேலே ஏறலாம், எந்த புருஷனுக்கு மேலே ஏறலாம், எந்த மனைவிக்கு மேலே ஏறலாம். பன்றிய கிடைச்சாலே விட்டு வைக்கலன்னா மனுஷனை கிட்டுனா விடுமா? இதுக்கு மேல தெளிவா சொல்ல எனக்கு தெரியல. என்ன பன்றி கூட்டத்தை கிட்டுனப்போ பன்றி எங்கு பன்றின்னு சொல்லி உள்ள போய் ஏறி உட்கார்ந்த அசுத்த ஆவிகள் ஒரு மனுஷனுக்கு வீடு கிடைச்சா விடுமா? தேவ பிரசன்னம் மட்டும்தான் சத்துருவை துரத்த முடியும். இந்த ராத்திரி கர்த்தர் துரத்தி அடிக்கிறாரு. கை தட்டி ஆண்டவரை உயர்த்துங்க. எந்த அசுத்த ஆவிகளையும் துரத்துகிற தேவ பிரசன்னம். நாமம் சொன்னால் போதும். உட்கார்ந்து சொல்லுங்க, இயேசுவின் நாமம், கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம். நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல சந்தோஷமா சிரிச்சுட்டு ஒரு உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆவிகள் மனுஷன் என்ன செய்யும்? ஆவிகள் மனுஷன் என்ன செய்யும்? சிறைப்படுத்தும். ஆவிகள் சிறைப்படுத்தும், மேல வர விடாது.
வருமானம் பெற முடியாது, குடும்பத்தை நல்லா கவனிக்க முடியாது. அடிமைப்படுத்தி வச்சிருக்கும் ஆவிகள். அதனால ஆகும் தேவ பிரசன்னத்தில் வரும்போதெல்லாம் வாயை திறந்து பாடணும், கை தட்டி பாடணும், தெய்வத்தை நல்லா துதிக்கணும். ஏன்னா துதியின் சத்தம் கேட்கிற இடத்துல சத்துரு செயல்பட முடியாது. துதியின் சத்தம் உயர்கிற இடத்துல அந்தகார வல்லமைகள் செயல்பட முடியாது. துதிக்கிற இடத்துல எந்த அசுத்த வல்லமைகளும் செயல்பட முடியாது. அதனால சத்தமா தெய்வத்தை துதிக்கணும். துதித்து துதித்து விடுதலை பெறுகிறோம். நம்மை அறியாம நாம் விடுவிக்கப்படுகிறோம். எப்ப தெரியுமா? when we begin to praise, துதிக்க தொடங்கும் பொழுது. வாயை திறந்து பாடுற பாட்டுக்கு எவ்வளவு பவர் இருக்குன்னு நமக்கு தெரியல. செங்கடலை பிளந்தது பாடலாகும், சிறைச்சாலையை உடைத்தது பாடலாகும், எரிகோ விழுந்தது துதியாகும். அப்படியானால் துதிக்கிறவர்கள் துதித்துக் கொண்டிருக்கும் பொழுது துதிக்கிறவர்கள் கண்ணெதிரில் கர்த்தர் அதிசயங்களை செய்வதை காண முடியும், காண முடியும், காண முடியும். அசுத்த ஆவிகளின் அடிமைத்தன சிறை இந்த ராத்திரி திறக்கப்படுகிறது. God is going to open. ஒன்று பலவீனத்தின் சிறை, 2 இழப்புகளின், நீங்க இங்க இல்லையோ, 3 தனிமையின் சிறை, 4 ஆவி அடிமைத்தனத்தின் சிறை, 5 பாவ சிறை. என்ன சிறை? பாவ சிறை. எல்லா ஆட்களையும் ஏதாவது ஒரு பாவம் விடாம துரத்திட்டே இருக்கும். எல்லா ஆட்களையும் வாழ்க்கை பூரா ஏதாவது ஒரு பாவம் நம்மளை சோதிச்சுட்டே இருக்கணும். அதனால என்ன செய்ய வேண்டி வருது? டெய்லி போராட வேண்டி வருது. டெய்லி போராட வேண்டி வருது. டெய்லி போராடுறதுனால நமக்கு என்ன நடக்குது? நாளைக்கு வாழ வேண்டிய பலன் இன்னைக்கு போராடும்போது கிடைக்குது. நாளைக்கு யுத்தம் செய்ய வேண்டிய கிருபை இன்னைக்கு கிடைக்குது. காலையில் எழும்பி அந்த நாளுக்கு தேவையான கிருபை அன்னைக்கு காலையில பெற்றுக் கொள்கிறோம். காலை தோறும் கிருபை புதிதாயிருக்கிறது. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. கைதட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. முடிவில்லாத இரக்கங்கள், கிருபைகள் ஆண்டவர் நமக்கு தருகிறார். பாவத்தோடு போராடணும். பாவம் என்ன செய்யும்? நம்மளை சிறைப்படுத்தும். ஏதாவது ஒரு பாவம் நம்முடைய வேலையாகும். அதை கண்டுபிடிக்கணும். எந்த பாவம் என்னை அடிமைப்படுத்துகிறது? இப்பொழுதும் நான் அடிமையா இருக்கிறேன். நான் எதற்கு அடிமையா இருக்கிறேன்? இச்சைக்கா, பணத்துக்கா, பெருமைக்கா, பொறாமைக்கா, கோள் சொல்லுதலுக்கா? எதுக்கு நான் இன்னும் அடிமையா இருக்கிறேன்? என்னால் கைகாலை வச்சுட்டு சும்மா இருக்க முடியலையா? இல்லை என்னால் வாயை வச்சுட்டு சும்மா இருக்க முடியலையா? இல்லை என்னால் டிவி பார்க்காம இருக்க முடியலையா? சீரியல் பார்க்காம இருக்க முடியலையா? பார்த்தீங்களா? ஏதாவது ஒரு பாவம் எல்லா நேரத்தில், எவ்வளவுதான் நாம கிருபையை பெற்றவர்கள்னு சொன்னாலும் மாம்சத்தில் இருந்து நம்ம போராடிட்டே இருக்க வேண்டி வருது, போராடி கொண்டே இருக்க வேண்டி வருது. இப்பொழுதும் நான் போராடுகிறேன். பவுல் சொல்றாரு, நிர்பந்தமான மனுஷன் தான். நான் யாரு? நிர்பந்தமான மனுஷன். 1ஆம் நூற்றாண்டுல பரிசுத்தவான்களை பிடிச்சா நூதனமான ஒரு தண்டனையை கொடுப்பணும். ஒரு நூதனமான தண்டனை. அந்த பரிசுத்தவானை ஒன்றும் செய்ய மாட்டணும். பிடிச்சு செத்து 3 நாளான ஒரு பிரேதத்தை அவனுக்கு முதுகுல வச்சு கட்டி விடுவணும். முதுகுல வச்சு கட்டி விடுவணும். தோலால கட்டுவணும். அது எப்படி தோலால கட்டுவணும்னா, ஆட்டுத்தோலை எடுத்து தண்ணியில போடுவணும். ஆட்டுத்தோல் எடுத்து தண்ணியில போடும், அந்த தோல் விரிவடையும். அந்த தோலை வச்சு 2-3 நாளுக்கு முன்ன செத்து போன ஒரு மனுஷனை பரிசுத்தவானுக்கு முதுகுல வச்சு கட்டி விடுவணும். இவன் அதை சுமந்துட்டு நடக்கிறானா? இப்போ இது
தண்ணியில போட்ட தோல் ஆனதுனால வெயில் அடிக்க அடிக்க இது என்ன செய்யும்? என்ன செய்யும் இல்லையா? என்ன செய்யும்? டைட் ஆகும். என்ன செய்யும்? டைட் ஆகும். அந்த உடம்புல ஏற்கனவே புழு வந்தாச்சு. இப்போ அது யாரை கடிக்குது? யாரை கடிக்குது? உயிருள்ள மனுஷனை செத்து போன சடலத்தில் இருந்து வருகிற புழு கடிக்குது. நான் ஒன்னும் செய்ய முடியல. ஏன்னா நான் அதோட சேர்த்து என்ன செய்யப்பட்டிருக்கிறேன்? கட்டப்பட்டிருக்கிறேன். யோசிச்சு பாருங்க, எவ்வளவுதான் உதறி தள்ளினாலும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைய தின்னுறதுக்குன்னு ஒரு புழு இருக்கும். ஒரு புழு இருக்கும். சில ஆட்களுக்கு பிரச்சனை என்னன்னா, அவை ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு குறவும் இல்லை, ஒரு பிரச்சனையும் இல்லை. அவைய யாருன்னு அறியணும்னா, அந்த ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் நடக்கும் இல்லையா குழு, அங்க போய் பார்க்கணும். அல்லேலூயா. அப்பவும் அவைய மேற்கொண்டாங்கன்னா 3 வாரம் தாண்டி அவைய லோன் வரும்னு வெயிட் பண்ணி காத்திருந்து அந்த குழு லீடர் உனக்கு லோன் இல்லைன்னு சொல்லும் இல்லையா, அப்பா பார்க்கணும். நம்மளே இல்லைன்னு நம்மளே உங்களை மாதிரி நல்ல தேவ பிள்ளைகள் உலகத்திலே இல்லை. இப்போ சந்தோஷப்படுங்க. ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு புழு என்ன செய்யுது? தலையை வெளியே காட்டுது. சில நேரம் டக்குன்னு ஒரு பயம், சில நேரம் டக்குன்னு ஒரு பயம், சில நேரம் டக்குன்னு ஒரு கோபம். கையில என்ன இருந்தாலும் எடுத்தங்க எரிஞ்சாச்சு. நம்மள இல்ல. அப்புறம் 10 நிமிஷம் தாண்டி ஆகும், யோசனை வருது, ஐயோ கஷ்டப்பட்டு வாண்டினது இல்லையோ எடுத்து எறிஞ்சேன். ஒரு புழு கண்டுபிடிக்கணும், எது என்ன தின்னுது, எது என்ன தின்னுது. நான் உயிரோடு தான் இருக்கேன். எது என்ன தின்னுது? பெருமையா? எது என்ன தின்னுது? வைராக்கியமா? எது என்ன தின்னுது? இச்சையா? எது என்ன தின்னுது? கோபமா? ஏன்னா சிறைகளிலே கொடுமையான சிறை பாவச்சிறை. சிறையிலே கொடுமையான சிறை என்ன? பாவச்சிறை. ஒரு நாள் ஒரு கூட்டத்துக்கு போயிட்டு நாங்க வண்டியில வண்டி பக்கத்துல வந்தோம். இன்ஜினியரிங் காலேஜ் படிக்கிற ஒரு தம்பி ஓடி வந்து எனக்கு முன்ன நாள் சொல்றான், பாஸ்டர் எப்படியாவது என்ன காப்பாற்றுங்க. எத்தனை மணிக்கு தெரியுமா? அதிகாலை 4-4:30 மணி இருக்கும் இல்லையா? அதிகாலை 4:30 மணிக்கு 4 மணி 4:15 நான் பிரசங்கத்தை முடிச்சுட்டு வெளியே வரேன். ஓடி வந்து கதறான். நான் கேட்டேன், என்ன ஆச்சு? கொஞ்சம் நான் ஆண்டவர் என்ன நேசித்தாரு, ரட்சித்தாரு, எனக்கு அபிஷேகத்தை தந்தாரு. நான் தவறான நண்பர்கள்ட்ட மாட்டிட்டேன். இப்ப என்னால விட்டுட்டு வெளியே வரவே முடியல. விட்டுட்டு வெளியே வர முடியல. அந்த தம்பி அந்த நண்பர்களை பற்றி 1-2 வார்த்தை சொன்ன நான் மைக்கில் சொல்ல விரும்பல. நம்ம நல்லவங்க தான், நம்ம கிருபை உள்ளவங்க தான், நாம ரட்சிக்கப்பட்டவங்க தான், நாம தேவ பிள்ளைகள் தான். ஆனா எங்க கண்ணி வைக்கப்படுதுன்னு நமக்கு தெரியாது, எங்க கண்ணி இருக்குன்னு நமக்கு தெரியாது, எப்படி சத்துரு நம்மளை சிறை வைக்க பார்க்கறன்னு நமக்கு தெரியாது. ஆனா இந்த ராத்திரி பாவத்தின் சிறையும் உடைகிறது. கைதட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. பாவ சிறையும் இந்த ராத்திரி உடைகிறது. கபாரபால ஹந்தாரபா ரியாந்தல் கபரபலபா சத்தரபலபா.
நிகழ்கால மனுஷனுடைய பிரச்சனை என்ன? வாழ்நாள் எல்லாம் யுத்தம் பண்ணிட்டு இருக்கிறான். ஒரு பாவத்திலிருந்து வெளியே வர முடியல. ஒன்னுல இருந்து எப்படியாவது அடிச்சு பிறண்டு ஜோம் பண்ணி வெளியே வந்தா அடுத்ததுல விழுறேன். அதுல இருந்து ஆவியில போராடி வெளியே வந்தா அடுத்ததுல விழுறேன். இன்னொன்னு நினைச்சு பாக்குறீங்களா? நல்லா வாழ வேண்டிய வாழ்க்கை பூரா விழுந்தெலும்பி விழுந்தெலும்பி விழுந்தெலும்பி, வாழ்க்கை பூரா விழுந்தெலும்பி 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 ஒரு ஆயுசு வீணா போகுது. பாத்தீங்களா? இந்த ராத்திரி அந்த கம்பிகள் உடைக்கப்படுகிறது. அந்த சிறையின் கம்பிகள் உடைக்கப்படுகிறது. தேவன் தமது பிரசன்னத்தை இந்த கூடாரத்தில் அனுப்புகிறார். தெய்வத்தினுடைய வல்லமை அளவில்லாமல் வந்து பாய்கிறது. 2 நிமிஷம் கை தட்டுங்க. 2 நிமிஷம் கை தட்டி வாயை திறந்து பெற்றுக்கொள்ளுங்க. உடாரமானவா கந்தல் கமாரமானவா ரெந்தல் கவந்தரவா ரீவத்தானியால் கனாத்தனவா ரேகமான சத்தாரியால் வனா அல்கந்தவன ரேகந்தனாதியா அல்கமா சகதரவா. நல்ல ஆவியில பேசுங்க. 2 நிமிஷம் பேசுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் இந்த கூடாரத்துல பலமா இறங்குறாரு. வாயை திறந்து 2 நிமிஷம் ஆவியில பேசுங்க. நீ இருக்கிற இடம் அக்கினி ஆகுது. என்ன சிஸ்டர், உன் மேல ஒரு பலத்த வல்லமை ஊற்றப்படுகிறது. வெட்கப்படாம கை தட்டி பெற்றுக்கோ. மேற்கொள்ளுகிற அபிஷேகம். மேற்கொள்ளுகிற அபிஷேகம். உடாகமாரகந்தநாதர சந்தர சத்தராதி அந்தரா அந்தல் கமன பிரௌடபத்தனாதியா அல்கமன ரேகதன கடகதன அந்தல் கமன பிரௌடபத்தன. அத்தனை பேரும் வாயத்தரக்கடு, அத்தனை பேரு கண்ண மூடணும், அத்தனை பேரு கைதட்டணும். இனி அந்த பாவ எண்ணம் உனக்கு வராது. இனி அந்த சிந்தை உன்னை தொடாது. இனி அந்த கண்ணீர் நீ மாட்டுவதில்லை. ஏன்னா கர்த்தருடைய ஆவியானவர் இப்பொழுது பலமாய் இறங்குகிறார். ராகதன ரிகதன அந்நிய பாஷை அடையாளம் பெற்ற எல்லாரும் வாயை திறந்து வெட்கப்படாம ஆவியில பேசுங்க. ஆவியில பேசுங்க. ரகா தனா தனா சந்தா ராந்தா ரெந்தல் கமா ரகத்தானா ரெந்தல் கந்தா பிரௌடபத்தானா உடந்தல் கமாரபா ரேலாந்தரி கந்தரபரபா உடபல் பிரௌடபரபரபரபரபா. இந்த சத்தம் போதாதுன்னு நினைக்கிறேன். இந்த சத்தம் போதாதுன்னு நினைக்கிறேன். சத்தம் உயர்த்தணும். வாயை திறக்கணும். இருக்கிற இடத்தை மறக்கணும். கை தட்டணும். அந்நிய பாஷை பேசணும். ஆவியில போராடணும். எல்லாரும் வாயை திறங்க. எல்லா பக்கத்திலே கிருபை 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 கிருபை. கண்ணை மூடி பெற்றுக்கோ. இது கிருபை. என் கண்ணை மூடி பெற்றுக்கோ. இது கிருபை. அபிஷேகம் உள்ளவங்க வெட்டி ஜெபிங்க. போராட கிருபை உள்ளவங்க வெட்டி ஜெபிங்க. அந்நிய பாஷை அடையாளம் பெற்றவங்க வெட்டி ஜெபிங்க. உடபல பக்கர துநாதன கமக்கந்தல் காந்தராதி அந்தல் பனாதர சத்தராதியா ரெந்தல் கபரபலபரபலபா. சில பிள்ளைகள் விடுவிக்கப்படுகிறார்கள். சில வாலிபர்கள் விடுவிக்கப்படுகிறார்கள். சில உள்ளங்கள் விடுவிக்கப்படுகிறது. வெட்கப்படாம சத்தம் உயர்த்தி கூக்குரல் இடுங்க. உங்கள் கூக்குரல் கர்த்தருடைய சந்நிதியில் எட்டுகிறது. மமா ரக லகத்தன கந்தல் கமத்தன கல்மத்தனாத்தி ஆல்பனா அல்கந்தரி கந்தர கந்தர சந்தர சத்தர ரேல பந்த பத்தர அந்தல் ரிபால கமத்துனாபா ரந்தல் கனாதர சந்தர. வெட்கப்படாதுங்க. வெட்கப்படாதுங்க. ஆவியில போராடுங்க. ஒரு பயங்கர அபிஷேகம் இந்த மைதானத்துல. இந்த மைதானத்துல ஒரு பயங்கர அபிஷேகம். இந்த மைதானத்துல ஒரு பயங்கர அபிஷேகம்.
வெட்டி ஜபிங்க, வெட்டி ஜபிங்க, உடைச்சு ஜபிங்க. அந்த கம்பிகள் உடைகிறது. சிறை வைக்கிற பாவ கம்பிகள் இப்ப உடையுது, உடையுது. நெருப்பு விழுகிறது. இனி அது அடிமைப்படுத்த முடியாதுன்னு வெட்டி எறி. அடுத்தது எபேசியர் 5ஆம் அதிகாரம் 11வது வசனம். இருளின் சிறை, prison of darkness. இருளின் சிறை. மனசு தெளிவில்லை, மனசுல ஒரு பயம், மனசுல ஒரு பதட்டம். படுத்திருக்கும்போ தேவையில்லாத சொப்பனங்கள் வந்து பயப்படுத்துது. சொப்பனத்துல கொல்லுகிற மாதிரி, ஏதோ இழந்து போற மாதிரி, வீட்டில் உள்ளவங்களை யாரோ வலுக்கட்டாயமா இழுத்துட்டு போற மாதிரி. அது இருளின் சிறை. இந்த ராத்திரி அதுவும் உடையும். இந்த ராத்திரி அதுவும் உடையும். ஒன்னு யோசிச்சு பாருங்க. நீங்க ஏசி மாதிரி உட்கார்ந்தப்பவே நமக்கு இப்படி ஆக்க தோணுதுன்னா, இன்னைக்கு மட்டும் கிளைமேட் இப்படி இல்லைன்னா வந்துருக்கும் இல்ல. கர்த்தர் நல்லவர். பார்த்தீங்களா, அவர் என்ன செய்கிறாருன்னு நமக்கு முன்னமே தெரியாது. நம்ம புத்தி ரொம்ப சின்னது. இங்க இருக்கிற யாரையோ கர்த்தர் கையை பிடிச்சு இருளுக்கு உள்ள இருந்து தூக்கி எடுத்து, இதுதான் வெளிச்சம் அப்படின்னு சொல்லி உன்னை கொண்டு வந்து வெளிச்சத்தில் விடுகிறார். வேலாதநாதர சந்தல் மனாதியால் கமானா அல்மாந்தராதி ஆந்தல் பிரௌடபரபல முடபல் கபரபலப சந்தராதியா அல்காந்தரபலபரீதரதலப சத்தல் பிரௌடபரபலப. பாஸ்டர், நான் சிறையில கிடந்ததுனால எனக்கு என்ன பிரயோஜனம்? வாழ்க்கை பாழா போனதை தவிர எனக்கு என்ன பிரயோஜனம்? அதுதானே உங்க கேள்வி. இப்ப பதில் என்ன தெரியுமா? எல்லாரும் சொல்லுங்க, நம்பிக்கையுடைய, மெதுவா சொல்லுங்க, நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள். எத்தனை பங்கு? நீ அடிமைப்பட்டு போன காலத்துக்கு கர்த்தர் வெயிட் பண்ணி இருக்கிறார். ஏன் தெரியுமா? 2 பங்கு. இன்னைக்கு இந்த ராத்திரி, இந்த ராத்திரி உடகல பகதன கடகதன பகதன கமகதன பகதன
அந்தல் கமன வைடவத்தநாதன சந்தராதி அந்தல் பிரௌடபரபலவா ரேந்தல் கபரபலவ சத்தரபலபரபலவா ஊடவந்தல் பிரௌடபரபலவா. விடுவிக்கப்படுறீங்க, விடுவிக்கப்படுறீங்க. இப்ப விடுதலை சிஸ்டர், இப்ப விடுதலை. கல்ல மூடி பத்துக்கோ. பவர். நான் கர்த்தருடைய பிள்ளைதான். கவனிங்க, நான் கர்த்தருடைய பிள்ளைதான். நான் யாரு? சந்தேகமே இல்லை. நான் யாரு? நீங்க கர்த்தருடைய பிள்ளைங்கிறதுல சந்தேகமே இல்லை, அதுல சந்தேகமே இல்லை. என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்கல, எனக்கு பதில் தரல, அதனால நான் தேவ பிள்ளை இல்லையோ அப்படிங்கிற சந்தேகமே உங்களுக்கு வர வேண்டாம். நீங்க யாரு? தேவ பிள்ளை. ஆனால் பிரச்சனை என்ன தெரியுமா? கட்டுண்ட தம்முடையவர்கள். நான் தேவ பிள்ளை தான், ஆனா நான் என்னப்பட்டு கிடக்கிறேன்? கட்டப்பட்டிருக்கிறேன். I'm a child of God. நான் கர்த்தருடைய பிள்ளை, அதுல மாற்றமே இல்லை. ஆனா இன்னும் சில கட்டுகள் என்னை தொடர்ந்து பிடித்திருக்கிறது. எனக்கு தெரியும், எனக்கு தெரியும், எனக்கு ஆவியில தெரியுது. இன்னைக்கு ராத்திரி நான் பேசுனதெல்லாம் தீர்க்க தரிசனம். எனக்கு ஆவியில தெரியுது. இன்னைக்கு ராத்திரி உங்க நடுவில் பேசும்படி என் நாவை கரத்தில் எடுத்து பயன்படுத்தினது ஆவியானவர். அதே ஆவியானவர் உங்களை விடுவிக்க விரும்புகிறார். அதே ஆவியானவர் உங்களை தொட விரும்புகிறார். எழும்பி நின்று ஆராதிக்க வைக்கணும்னு எனக்கு ஆசை உண்டு. நான் சூழ்நிலை உங்களுக்கு தெரியுது இல்லையா? நீங்க அதிலே உட்கார்ந்தாலும் பிரச்சனை இல்லை. நீங்க உத்தமமா ஆராதிச்சா போதும். நீங்க என்ன செஞ்சா போதும்? உத்தமமா ஆராதிச்சா போதும். ஒரு 5 நிமிஷம் நல்ல கண்ணை மூடி வாயை திறந்து பரலோகத்தின் தேவனை நோக்கி பாருங்க. நல்ல கண்ணை மூடுங்க, நல்லா வாயை திறயுங்க. சகோதரிகளே வாயை திறயுங்க.